Hi friends, welcome to Karthik King Cars. ஒரு புது வண்டி பிஎம்டபிள்யூல ஒரு 50 லட்சம் கொடுத்து வண்டி புக் பண்ணுறீங்களா? தயவுசெய்து வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டு வந்துருங்க. நான் அது சூப்பரான வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. நல்ல விலையிலும் கூட கொண்டு வந்திருக்கேங்க. நம்பர் 1 குவாலிட்டிங்க. அது மட்டும் இல்லைங்க, வண்டி நம்பரும் நம்பர் 1 தாங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு விவிஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த காரங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 39,000 கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் இம்போர்ட் பண்ணியிருக்குங்க. ஸ்டெப்னி அன்யூஸ்டுங்க. உங்களுக்கு ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்குங்க. இப்போ 5ஆம் தேதி தான் சர்வீஸ் பண்ணியிருக்குங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா BMW X1 S Drive 20D X லைனுங்க. 2020 மாடலுங்க. 8 ஸ்பீட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க. உங்களுக்கு பேனோரமிக் சன்ரூஃப் வந்துருங்க. உங்களுக்கு இதில் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாதுங்க. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குங்க வண்டியில். வாங்க வண்டி ஓவராலாக பார்த்துடலாங்க. வண்டியோட லுக் பாருங்கள், நல்ல மாசிவான கிரில் வந்துருங்க. உங்களுக்கு ஒயிட் எல்இடி லைட் வந்துருங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. டே டைம் எல்இடி லைட்டும் வந்துருங்க. ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப் இல்லைங்க. ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கூட கிடையாதுங்க. அவ்வளோ ரொம்ப நல்லா வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷோரூமில் போய் என்ன எடுக்கிறீங்களோ அதே வண்டியை நம்ம இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்து சர்வீஸ் ரெக்கார்ட் பார்த்து வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துடலாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள். 8 ஏர்பேக் வர மாடலுங்க. இது குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க. பேனோரமிக் சன்ரூஃப் வந்துருங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயம் பேனோரமிக் சன்ரூஃப் வந்துருங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா 6-வே மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் சீட் வந்துருங்க. வித் மெமரியோட வந்துருங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க. எப்படி பாருங்க குவாலிட்டி, புது வண்டி எப்படி இருக்குமோ இதில் இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லைங்க. நான் ஒவ்வொரு ஃபீச்சராக சொல்கிறேன் பாருங்க. பிஎம்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நம்ம செட்லேயே பார்த்துக்கலாங்க. நம்ம இன்பில்ட் மியூசிக் சிஸ்டத்துலேயே எல்லாமே வந்துடுங்க. பாருங்க, லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ 5ஆம் தேதி சர்வீஸ் பண்ணியிருக்குங்க. 30,000 கிலோமீட்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க, மைக்ரோ ஃபில்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்குது இதுலேயும் காட்டுறேன் பாருங்கள். அடுத்த சர்வீஸ் எப்போ என்னங்கிறது. அடுத்தது 10,000 கிலோமீட்டர், இன்னும் 10,000 கிலோமீட்டர் 3ஆவது மாதம் 2027 நம்ம சர்வீஸ் பண்ணால் போதுங்க. நல்ல ஹியூஜான மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. உங்களுக்கு இதில் பார்த்துட்டீங்கன்னா லைவ் நேவிகேஷன் வந்துருங்க. மீடியா, இன்ஃபோடைன்மெண்ட்டு, கம்யூனிகேஷனு, வண்டியோட டோட்டல் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது, அனைத்து ஃபீச்சரும் வந்துருங்க. முக்கியமாக தான் டிரைவிங் மோடு நம்ம இதுலேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரைவ் ஆகிக்குங்க வண்டி. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க. உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வித் டியூவல் ஜோன் ஏசி வந்துருங்க. உங்களுக்கு பூராமே லெதர் ஃபினிஷில் வந்துருங்க. உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருங்க. டிரைவிங் மோடு பார்த்தா 3 டிரைவிங் மோடு வந்துருங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் வந்துருங்க. ஈகோ ப்ரோ அந்த மாதிரியே வந்துருங்க. உங்களுக்கு ஆட்டோ பார்க்கிங் வந்துருங்க. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வர மீடியா இங்கிருந்தும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க. இது எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்கும் வந்துருங்க. உங்களுக்கு இதில் வண்டி பார்த்துட்டீங்கன்னா க்ரூஸ் டிரைவ் வந்துருங்க. பேடல் ஷிஃப்ட் வந்துருங்க. உங்களுக்கு வாய்ஸ் மெயிலும் வந்துருங்க. உங்களுக்கு கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்க. 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. ஆக்சுவலாக வண்டி வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் எந்த நாய்ஸ் வராது. டீசல் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. வுடன் ஃபினிஷ் டேஷ்போர்டு வந்துருங்க. ஏம்பியன்ட் லைட் வந்துருங்க. வண்டி ஃபுல்லாவே ஏம்பியன்ட் லைட் வந்துருங்க. உங்களுக்கு நைட் டைம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேற லெவலில் இருக்குங்க. அது வண்டியோட செகண்ட் ரோ பாருங்க. கவர்ஸும் கூட ஒன்றும் பிரிக்கல. ஒரு லேடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஃப்ரண்ட் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. பேக் யூஸ் பண்ணவே இல்லைங்க. ரியர் ஏசியும் வந்துருங்க. உங்களுக்கு இது வண்டியோட ரியர் வியூ பாருங்க. உங்களுக்கு ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க. சென்சாரும் வந்துருங்க. உங்களுக்கு இதில் இந்த வண்டியை இந்த மாதிரியே ஒரு புது வண்டி உங்களால் பார்க்கவே முடியாதுங்க. நல்ல ஹியூஜான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் பாருங்கள், இதுவும் கூட ஒன்றும் ரிமூவாகவே கிடையாதுங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. பேக்கில் இருக்கிற 3 ரோவுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இது கொடுத்துருக்காங்க. வேணா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அந்த சைடுக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. லக்கேஜ் எதாவது தேவைப்பட்டால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டுங்க. அப்படியே இருக்குது, வண்டி கூட வந்ததுங்க. பாருங்க, இந்த எதுவுமே எடுக்க கிடையாது. அவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க. அப்படியே வச்சிருக்காங்க. பிராண்ட் நியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே வச்சிருக்காங்க. வண்டியோட அண்டர்சேஸ் காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு வண்டி கூட வந்த ஸ்டிக்கரும் கூட ரிமூவ் ஆகலைங்க. அப்படியே வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, நான் கிளியரா காமிக்கிறேன். வண்டி பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க. இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ், இம்போர்ட்டட் டயர்ஸுங்க. உங்களுக்கு டயர் வேலையே உங்களுக்கு கிடையாதுங்க. வண்டி வாங்கினா அப்படியே ரெடி டு டிரைவ், ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் ஓட்டக்கூடிய வண்டிங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. ட்வின் டர்போ ஓட இன்ஜினுங்க. இது ரொம்ப ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜினுங்க. மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா 20+. நான் நேற்றுக்கு ஓட்டி பார்த்துட்டேங்க. 20+ கேரண்டியாக மைலேஜ் கிடைக்குங்க. வண்டி ஓவரால் பார்த்துருப்பீங்க. நம்பருக்கே வந்து லட்சங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. 10,000க்கு ஒரு தடவை தான் அந்த சீரியல் நம்பரே கிடைக்கும். அந்த நம்பருக்கு எவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருப்பாங்க தெரியும். டயர்ஸு
எந்த செலவும் கிடையாது. ரீசெண்டாக சர்வீஸும் பண்ணிட்டாங்க, டயரும் போட்டாங்க. வண்டி எடுத்தால் ஃபீல் ஃப்ரீ, எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் அப்படியே எடுத்து ட்ரை பண்ண வேண்டியதாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கிறப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு கூட, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட, சிங்கிள் ஓனர் கூட சூப்பராக இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்துட்டிங்கன்னா BMW X1 S Drive 20D X லைன், உங்களுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க, 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கு, பேனாரமிக் சன்ரூஃப், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், 8 ஏர் பேக், அனைத்து ஃபீச்சர்ஸுமே வந்துருங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. லோன் ஏதாவது இந்த வண்டிக்கு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா 90% வரைக்கும் நம்ம லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ரேட் எல்லாமே சொல்லிடுறேங்க. இந்த வண்டியை பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள்.